ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான எக்லெஸ் சாக்லேட் பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ட்ரஃபிள் கேக்கு எக்கோட பண்ணோம். இன்றைக்கி வந்து எக் இல்லாமல் ஸ்பாஞ்ச் கேக் வச்சு பர்த்டே கேக்கு 1/2 கிலோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு. நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்க்குறீங்க, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸு உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த கேக் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது, என்னென்ன ஐசிங் கொடுக்கறது, உள்ள ஃபில்லிங்ஸ் என்ன கொடுக்கறது, சிம்பிளாக பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி, பிகினர்ஸுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கேக் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எக்லெஸ்ஸு நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸு 220 கிராம்ஸில் தான் செஞ்சு வச்சோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோடு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எக்லெஸ்ஸில் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதோட க்ரஷ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஷீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பழம் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த பழம் யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதில் எந்த சர்க்கரையும் எதையுமே கலக்கலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா இதுக்கு ஐசிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளு. நீங்கள் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசிங் பண்ணுறது எப்படி ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இது வந்து நான் ஒரு 200 கிராம்ஸ் கேக்குனால நான் 2 லேயராக மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி இது வந்து நீங்கள் சின்ன சின்ன சாக் எடுத்திங்கன்னா கட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து ப்ரெட் நைஃப்னு சொல்லுவாங்க. நான் கட் பண்ணுற நைஃப் பேர் ப்ரெட் நைஃபு. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கேக்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். புதுசாக ஹோம் பேக்கர்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து முதல்ல டர்ன் டேபிள் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கு. அதுக்கு மேலே தான் கேக் வச்சுருக்கு. அந்த கேக்கில் வந்து ஒரு டம்ளரில் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுற பால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கு. அதை எடுத்து இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கேக் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி க்ரீமு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் எந்த அளவுக்கு அந்த பால் எடுக்கணும், அதே மாதிரி எந்த அளவுக்கு க்ரீம் எடுக்கணும், இந்த க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுங்கிறத நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸும் சொல்ல போகிறோம். இது வந்து பாருங்கள், இது இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஏற்கனவே 200 கிராம்ஸில் நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தயாரித்து வச்சுட்டோம். இன்னும் 300 பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ்க்காக தான் நம்ம 250 கிராம்ஸ் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். இன்னொரு 50 கிராம்ஸ்க்கு வந்து வாட்டரு, அது நீங்கள் மில்க் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. அந்த மில்க்கு சர்க்கரை சேர்த்து அதே மாதிரி சாக்கோ சிப்ஸு இந்த க்ரஷ்ஷும் சேர்த்து இன்னொரு 50 கிராம்ஸ் இருக்கும். டோட்டலாக 500 கிராம்ஸ் ஆகும். நீங்கள் பாருங்கள், இந்த சாக்கோ சிப்ஸ் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் போட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், செகண்ட் லேயரு போட்டு நீங்கள் அதுக்கு மேலே பால் ஊற்றிருக்கோம். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா மில்க் மேடு பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றலாம். அதே மாதிரி நார்மல் வாட்டரில் கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். எது வேணுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். பண்ணுறதுக்கப்புறமா இந்த மாதிரி இது வந்து பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேக்கு. அதே மாதிரி ஸ்க்ராப்பரு. இது இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் வைக்கணும். உங்கள் சைடில் தான் திரும்ப இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இன்னும் வரப்போகிற வீடியோவில் இன்னும் நீட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து ரெட் கலரு. ரொம்ப டார்க்காக போட்டுறாதுங்க. ஏன்னா
கலர்ஸ் வந்து ரொம்ப கெமிக்கலு. ஸோ கஸ்டமர் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா நீங்க போடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து ரெட் கலர்ல ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டு க்ரீம்ல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பீச் கலர்ன்னு சொல்லுவாங்க. பிங்க்கு கிடையாது, பீச்சு. இந்த பீச் கலரு பாருங்க எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னே. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் தான் நம்ம போட்டோம். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷனு. ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா இந்த ரெசிபி வந்து யாருக்கு யூஸ் ஆகுமோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வேண்டி தான் உங்களோட ஒரு லைக்கு கேட்குறோம். அதுக்கு வேண்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி டிசைன் வேணும்னா டிசைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறையா க்ரீம் வேண்டாம்னு சொல்கிறதுனால நம்ம வந்து நிறைய க்ரீம் சைடில் போடுறது கிடையாது. லைட்டாக தான் போட்டோம். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட் இந்த மாதிரி வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு அதுக்கு மேல் ஹார்ட் சிம்பிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிசைனு. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு நிறையாவே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.